ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோத்திரி வந்திருக்கு. அதை பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. வெளியேறிட்டாங்களா என்றது தெரியல, இது போக போக தான் தெரியும். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரொமோத்திரியை பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டில் வந்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வருது. அந்த பக்கெட் மேட்ரு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதை சொன்னது வந்து விஜய் பார்வதி, துணியை போட்டது வியானா. ஆனால் இங்கே வந்து விக்ரம் ஏன் தாக்குனீங்கன்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் போயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதே ஒரு கண்டிஷன் தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு. இப்போது விக்ரம் அந்த இடத்துலேருந்து தூக்கணும்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னா எனக்கு சத்தியமாக தெரியாதுன்றாங்க. அது எப்படி தெரியாமல் போகும் அப்படின்னு கேட்குறேன். சார் எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் இடக்க முடக்கா பேசுவாங்க போல இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த இடக்க முடக்கா பேசுகிறவளோ வச்சுக்காதீங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சார் நான் கிளம்புற சார்ன்றாங்க அழுதுட்டு. நீங்கள் தாராளமாக போகலாம், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு வாங்கன்றாரு. அவங்களும் போகிறாங்க. பார்த்தா இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வந்துட்டு இவர் வினோத் கானவனுக்கு பதறாரு. ஏய் டோர் ஓப்பன் பண்ணிச்சு, இன்னும் எங்கே போகிற நீ அப்படின்ற மாதிரி. அவங்கள அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க அப்படி தான் தோணுது. ஏன்னா சாட்டர்டே எபிசோடு ஆல்ரெடி நான் டீட்டெயில் கொடுத்துட்டு அதில் எவிக்ஷனே நடக்கலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி எவிக்ஷன் நடந்திருக்காது கண்டிப்பாக. ஆனால் இவங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாற்றலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்ற நம்ம ஃபுல் எபிசோட் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஆல்ரெடி கனி எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு போன வாரம். அதுக்கப்புறம் நோ எவிக்ஷன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ அதனால் எனிதிங் கேன் ஹேப்பன். பட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மோதல் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கும் ரம்யாவுக்கும் நடக்குது. விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, அவருக்கு என்ன இதில் என்ன ஏதாவது பிரச்சனை வரப்போதா, உங்களுக்கு தான் வந்து பிக் பாஸ் நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கிறதே அவங்களோட தேவையால தான். அவங்ககிட்டயும் முறைச்சிங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, காண்டாய் கலாக்க தான் செய்வாங்க. புரியுதுங்களா? ஸோ இதை வந்துட்டு பயங்கர பூதாகரமாக வெடிக்குது. பட் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி இவ்வளோ நாள் கடந்தாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் 9 வாரம் முடிஞ்சிருச்சு. 9 வாரமாக இந்த ரம்யா உள்ளே இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜய் பாரு சம்பவம் பண்ணாங்க, ஓகே. வேறு எஃப்ஜே கூட யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ சண்டை போட்டுருக்காருப்பா, டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காருப்பா. சரி ஓகே, அடுத்தது கமருதி தான் பண்ணிடு. ரம்யாவை பற்றி எதாவது யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ஓட்டுமே கிடையாது. வந்தப்போல்லாம் ஓட்டு லாஸ்ட்டில் தான் இருக்காங்க, உள்ளே போகிறாங்க. என்னடா இதுன்னு இப்போ என்னடானா இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல சார், நான் செய்யாத விஷயத்தை இங்கேயே பேசிட்டு இருக்கேன்னு கத்துறாங்க. ஐயோ பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும் போலக்குன்னு. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டனாகவே இல்லை, அது ஒன்று. அதேமாதிரி இவங்களே வந்து ஒரு தலையாக அந்த ஒரு வாரம் தான் இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து விக்ரமை கூப்பிட்டாங்க. வெறும் டாஸ்க் புக்கு படிக்கிறதுக்கு அந்த டாஸ்க் வரும்போது பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு விக்ரமை போடுறாங்க. அவரும் அதுக்கு மேலே எப்படா நம்ம வேலை செய்யாமல் இருக்கலாம் பார்த்தா நம்மளுக்கு நல்ல ஒரு வேலை வந்துச்சு, நம்ம இதுக்கு மேலே கேப்டன் ஆகணும்னு அவசியமானா இப்போ இதையும் நம்ம கேப்டன் ஆக்கி நம்மளை இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் வேலை வாங்குறாரு. இப்போ எல்லோரும் காண்டாவாங்களா காண்டாக மாட்டாங்களா? அதை தான் காலையில் கனியே சொல்லிட்டாங்க. தலை சொல்கிறதா கேட்கணும் தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்கிறதா கேட்கணும் எனக்கு அவசியம் கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசி பேசி இந்த வாரம் முழுக்க வேலையே செய்யலை. ஓபி ஃபுல் ஓபி. ஆனால் அவரை ஏதாவது கேட்குறாரு விஜய் சேதுபதி? இங்கே அவருக்கு நியாயம் பேசிகிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பட் என்னை கேட்டிங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணாங்களே, அப்படியே கண்ணாமூச்சி ரேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஒரு கேம் விளாடணும், கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் டப்பு வந்து கும்பலாக ஒரு 4-5 பேர் வெளியே தள்ளி விட்டுருணும், கதவை போட்டிடணும். சூப்பராக இருக்கும்ல. சரி, நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.